தை மாசம். தை மாசம்னா என்ன என்ன பெரிய விசேஷம் நம்ம தமிழ்நாட்டுல? பொங்கல். குறிஞ்சிப்பாடியில அதை விட அடுத்த பெரிய விசேஷம் எது? தை பூசம். தைப்பூசம் தானே குறிஞ்சிப்பாடிக்கு உரித்தான ஒரு முக்கியமான நிகழ்வு தைப்பூசம். தைப்பூசம் முருகர் கோயில் எல்லாம் கொண்டாடுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். அது மலேசியா, சிங்கப்பூர், இப்ப எல்லா ஊர்லயும் தைப்பூசம்னா முருகர் கோயில். ஆனா குறிஞ்சிப்பாடி இந்த பகுதியில வடலூர்ல என்னது தைப்பூசம். வடலூர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு பாடினாரே அந்த பெரியவர் வள்ளலார், அவருடைய நினைவாக பெருவெளி. இந்த வருஷம் எங்க போவோம்? எங்க போவோம்? ஏன்னா 110 ஏக்கரையும் கொடுத்தது நம்முடைய மக்கள். அரசாங்கமா அதுக்கு பெருவெளிக்கு தானமா நிலத்தை கொடுத்தாங்க. யாரும் கொடுக்கல. வடலூர்ல எத்தனை பேர் வந்திருக்கீங்க? வடலூரா? அதோ பாரு எல்லாம் அந்த பசங்க அங்கெல்லாம் கை தூக்குறாங்க. வடலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் 110 ஏக்கரையும் தானமாக கொடுத்தது பொதுமக்கள் தானே தவிர அரசாங்கம் இல்லை. அந்த இடத்த அரசாங்கம் இப்ப எடுத்து பன்னாட்டு மைய கட்டிடம் கட்ட போறாங்களாம். எதுக்கு? பெருவெளி என்றால் என்ன? பெரிய வெளி, பெரிய இடம். அந்த இடத்துல வள்ளலார் அவர்களுடைய ஜோதி ஏற்றப்படும் போது லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து அது தரிசனம் செய்வாங்க. அது ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு நாள் திருவிழா கூட கட் பண்ணணுமா? அதை கூட இவங்க பாழடிக்கணுமா? அங்க வள்ளலார் மையம் கட்டடம் கட்டினா இவங்க எந்த கதியில கட்டுவாங்க தெரியும்ல? ஒன்னும் குவாலிட்டியே இருக்காது. நல்லா கூட கட்ட மாட்டாங்க. மெயின்டெனன்ஸ், அதை நல்லா சுத்தமா பராமரிப்பதற்கு கூட ஒரு ஆட்களை போட மாட்டார்கள். அரசாங்க கட்டடம் எப்படி இருக்கு? கதவு இருக்காது, லிப்ட் இருக்காது, கழிப்பறை இருக்காது, சுத்தம் இருக்காது. அதை பெயிண்ட் அடிக்க கூட மாட்டாங்க. கட்ட வேண்டியது ஒரு பெரிய இனாகரேஷன், திறப்பு விழா பண்ண வேண்டியது, அத்தோட அந்த கட்டடத்தை பத்தி மறந்துட வேண்டியது எதுவுமே கிடையாது. சென்னையில அத்தனை நூலகங்களும் அத்தனை அருங்காட்சியம் இருக்குது. அதெல்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணுங்க, அதை நல்லா சரி பண்ணுங்க. அங்க கட்டுங்க வள்ளலார் பண்பாட்டு மையத்தை. ஃபாரின்ல இருந்து எத்தனையோ பேர் வெளிநாட்டுல சென்னைக்கு தான் வராங்க. அவங்க தெரிஞ்சுப்பாங்க வள்ளலார் அவர்களுடைய புகழை பத்தி. இங்க வர போறாங்களா? இங்க இருக்கிற மக்களுக்கு பயன்பாடு இருக்கிற மாதிரி அந்த இடத்தை விட்டு வைக்காம அங்க கட்டடம் கட்டுறாங்க. இதையும் தடுத்து நிறுத்தியது மருத்துவர் அன்புமணி அவர்களும் அவருடைய தம்பிகள் தங்கைகள் படதான்.